அந்த காலத்துல வந்து தமிழ் மக்கள்ல புலவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த புலவர்கள்ல முக்கியமா வந்து பெண் புலவர்கள் அதிகமாவே இருந்தாங்க. ஸோ பெண் புலவர்கள் அதிகமாகவே இருந்திருக்காங்க அந்த காலத்தில் வரும்போது. ஸோ அவங்க என்ன மாதிரியான புத்தகங்கள் நிறையவே இலக்கியங்கள் எழுதுறதுல இருந்து ஸோ அவங்கள அந்த மன்னர்களை வந்து பராமரிக்கிறது, அதே போல ராணி என்னதான் ஒரு மகனை பெற்றெடுத்து இருந்தாலுமே வந்து அதை வந்து வளர்ப்பு தாயா இருந்து சில பேர் வளர்த்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருந்தவர்கள்ல வந்து முக்கியமான ஆட்களை நம்ம பார்க்கப்படுறது. அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்க ஒரு பேர் வந்து ஔவையார் அப்படிங்கிற பேரை நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த ஔவையார் பொறுத்த வரைக்கும் இந்த ஔவையார் அப்படிங்கிறவங்க எல்லா காலத்திலுமே வாழ்ந்ததா சொல்றாங்க. ஸோ ஒவ்வொரு காலத்துல வாழ்ந்த ஔவையாருக்கு ஒவ்வொரு இதில் சொல்றாங்க. பட் நம்ம சங்க காலத்துல வாழ்ந்த ஔவையார் தான் வந்து முக்கியமான ஒரு சில படைப்புகளை படைச்சிருக்கிறதா சொல்றாங்க. தென் அடுத்தது வரும்போது வெள்ளி வீதியார், காக்கைப்பாடினியார், ஆதிமந்தியார், பொன்முடியார். ஸோ இவங்க எல்லாரும் தான் முக்கியமான பெண்பார் புலவர்கள். ஓகே, ஸோ அந்த காலத்துல சங்கம் ஏஜ்ல இருந்த பெண்பார் புலவர்கள் ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கைப்பாடினியார், ஆதிமந்தியார், பொன்முடியார். ஸோ இதை மட்டும் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க யார் யார் அப்படிங்கிறது. ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கைப்பாடினியார், ஆதிமந்தியார், பொன்முடியார். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, பெண்கள் வந்து அடுப்பங்கரையில தான் இருக்கணும் அப்படிங்கிற பண்பாடு வந்து நம்மளோட சங்க காலத்துல கிடையாது. அந்த காலத்திலேயே வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, வயல்களில் வேலை செய்யறது, அதே போல உப்பு விளைவிக்கிறது, சில வாணிபங்கள் உள்நாட்டு வாணிபங்கள்லையுமே கூட வந்து ஈடுபட்டிருக்காங்க. அதே போல புலவர்களாக நிறைய பேர் இருந்திருக்காங்க, மன்னனோட அரசவையில் இருந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஔவையார் இருக்காங்க இல்லையா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்மளோட அதியமானோட அரசவையில் ஒரு புலவராக இருந்திருக்காங்க. அவர் அதியமானுக்கு வந்து ஒரு முக்கியமான காலகட்டங்களில் அவர் ஒரு மிகப்பெரிய அட்வைசராகவும் இருந்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பெண்களோட ஆதிக்கம் வந்து அந்த காலத்துல இருந்து இருந்திருக்கு. ஸோ இன்பிட்வீன் இடையில நடந்தது தான் இந்த பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, பெண்களுக்கு சொத்துல பங்கு கிடையாது அப்படிங்கிற விஷயம் எல்லாம். ஸோ இன்னைக்கு ரிசல்ட் வந்திருந்தது சிபிஎஸ்சியோட ரிசல்ட். ஸோ அதுலயுமே பாத்தீங்கன்னா வழக்கம் போல பசங்களை விட பெண்கள் தான் வந்து அதிகமான லெவல்ல பாஸ் பண்ணிருக்கிறதா ஒரு நியூஸுமே வந்துருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து எதுக்காக அப்படிங்கிறப்போ உங்களாலையும் முடியும், ஸோ நீங்களும் பண்ணணும் அப்படிங்கிற ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் இதில் வந்து மேரிடான வைஃப்ஸ் இருக்கலாம், ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், சிலர் வந்து வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்க இருக்கலாம், சிலர் காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கலாம், ஒரு சிலர் வந்து இதுக்காகவே உட்காந்து எஃபோர்ட் போட்டு படிக்கலாம். ஸோ அதே போல நம்மளோட பசங்களுமே வந்து நிறைய பேர் வந்து டே டைமில் வேலைக்கு போயிட்டு நைட் டைமில் படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதையே வந்து ஆம்பிஷனாக வந்து வச்சுட்டு ஒரு எய்ம் வச்சு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஃபேமிலியோட கஷ்டத்தை புரிஞ்சுட்டு படிக்கிறவங்க, ஸோ காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாதிரியான கேட்டகரியில் நிறைய பேர் நம்ம இருக்கோம். அப்படிங்கிறப்ப ஸோ ஒரு லெவலுக்கு நம்ம ரீச் ஆகணும் அப்படிங்கிறத வந்து இந்த வருஷத்தை நீங்கள் வந்து ஒரு பேஸாக எடுத்துக்கிட்டு இந்த 2 மாதம் டைமை யூட்டிலைஸ் பண்ணி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபோர்ட்டை போடுங்க. ஓகே, இது உமனோட நோட் பண்ணியாச்சா? ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கைப்பாடினியார், ஆதிமந்தியார், பொன்முடியார், இவங்க தான் முக்கியமான சங்க காலத்து புலவர்கள், பெண்பார் புலவர்கள். அடுத்ததா வரும்போது இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து எக்கனாமிக்ஸ். ஸோ அந்த காலத்துல சங்க காலத்துல இருந்தவங்களோட முக்கியமான பொருளாதாரமா என்ன இருந்துச்சு அப்படின்னா, நம்ம திணைகள் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அந்த திணைகள் படி ஒவ்வொரு திணைகளுக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குறிஞ்சில இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த தேனெடுத்தல், கிழங்கு அகழ்தல், அதுல இருந்து வரக்கூடிய வருமானங்கள் தான் அவங்களோட பொருளாதாரமா இருந்தது. ஸோ மருத நிலத்துக்கு வரும்போது அவங்களோட முக்கியமான உற்பத்தி வேளாண் உற்பத்தி. ஸோ இதுல வரும்போது என்ன பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, முக்கியமான ஒரு அக்ரிகல்ச்சர் தான் எல்லா இடத்துலயுமே இருக்க கான்செப்ட். ஸோ இதுல வந்து மருத நில மக்கள் வந்து விவசாயத்தை மட்டும்தான் சார்ந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அதிகப்படியான மக்கள். ஸோ இதுல முக்கியமான வாழ்வாதாரத்துல ஒண்ணு நம்மளோட வேளாண் உற்பத்தி. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நெல் வந்து நம்மளோட பண்டைய காலத்துல இருந்து பயிரிட்ட ஒரு விஷயம். ஸோ இந்த கரும்பு பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இந்த கரும்பு வந்து நம்மகிட்ட இங்கிருந்து கிடையாது, சைனாவில இருந்து இம்போர்ட் பண்ண ஒரு விஷயம். ஸோ யார் அதை பண்ணியிருப்பாரு அப்படின்னா நம்மளோட அதியமான் காலத்தில் பண்ணது. ஸோ இந்த திணைங்கிறது வந்து இதில் அந்த 3 சுழி நை வரும்போது தான் இடங்களை குறிக்கும். 2 சுழி நை வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பொருள் வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த 2 சுழி நை வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து நம்ம மில்லட் சைட்டாக இருக்கு இல்லையா. ஸோ சிறுதானிய வகைகள், தானிய வகைகளை குறிக்கிற ஒரு உணவு பண்டம். ஸோ இது நெல், கரும்பு, திணை இது எல்லாமே வந்து முக்கியமான பொருளாக அங்கே விளைவிச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 விஷயம் கொடுத்துருப்பாங்க, ஒரு வெட்லேண்டு, ஒரு ட்ரைலேண்டு. இது ஈரமான நிலம் மற்றும் வறண்ட நிலம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஈரமான நிலங்களில் தான் நெல், கரும்பு போன்ற பொருட்கள் வந்து வரும். ஸோ இந்த வறண்ட நிலங்கள்ல வரும்போது திணை பயிர்களை வந்து விளைவிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்தது இங்க பாசன வகைகள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா முக்கியமா அந்த காலத்துல இருந்தது நதிநீர் பாசனம் தான். ஸோ நதிநீர்கள்ல இருந்து ஸ்பிளிட் பண்ணி கொண்டு வந்து விவசாய பகுதிகளில் அவங்க பயிரிட்டு இருக்காங்க. தென் நதிநீரை பொறுத்த வரைக்கும் ஆற்று பாசனம், ஏரி பாசனம், குளத்து பாசனம், அதே போல கால்வாய்கள் மூலமா வந்து பாசனம் பண்ணிருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் தான் வந்து கிணற்று பாசன வசதிகள் எல்லாமே வந்தது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வந்து இதுல மூவ்மெண்ட் இருந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இங்க பாருங்க, பாசன பகுதிகளில் வந்து நதிநீர் பாசனம் இருந்த இடத்துலையுமே நெல் பயிரிட்டு இருப்பாங்க, வறண்ட நிலங்கள்ல திணைகள் பயிரிட்டு இருப்பாங்க. ஏன் வந்து வறண்ட நிலங்கள்ல திணைகளை பயிரிட்டாங்க அப்படின்னா, திணைகளுக்கு வந்து அதிகப்படியான தண்ணீர் தேவை கிடையாது. ஸோ இதுல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா இந்த செந்நெல், வெண்ணெல்,
அதே போல இந்த ஐவன நெல் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரைஸோட ஒரு சில பிராண்டு. ஸோ அதை தான் வந்து இப்போ நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, ஸோ இதை நம்ம சாப்பிட்டா ஹெல்த்தியாக இருக்கும் அதிகமாக, அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இந்த காலத்தில் உள்ள பயிர்கள் எல்லாமே 3 மாசத்துல வரும். அதே போல வந்து இந்த 3 மந்த்ல வர பயிர்கள் எல்லாமே வந்து 2 அடி தான் வந்து உயரங்கள் இருக்கும். 2 இருந்து 3 அடி உயரம் மட்டும்தான் இந்த நெல் பயிர்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த காலத்தில் இருந்த இந்த சிகப்பரிசி, வெள்ளை அரிசி, அதே போல இந்த குருணை அரிசி எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாமே எவ்வளோ ஹைட்ல இருக்கும் அப்படின்னா 6 அடி மனிதனோட உயரத்தை விட அதிகமான அளவுல தான் வந்து வளர்ச்சி வந்து காணப்படும். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து ரிசர்ச் பண்ணி தான் வந்து அதே போல அந்த பயிரோட காலங்கள் வந்து 6 to 12 மந்த் வரைக்குமான நெற்பயிர்கள் எல்லாமே இருந்திருக்கு. அதுல இருந்து அவங்க ரிசர்ச் பண்ணி எடுத்து தான் என்ன பண்ணியிருக்காங்க, ரைஸோட ஆயுள் காலத்தை வந்து ஷார்ட் பீரியட்ல நமக்கு வந்து ஈல்டு கிடைக்கணுங்கிறதுக்காக 3 மந்தோட பயிர் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பயிரிடப்பட்டது எல்லாம் குறைஞ்சது 6 மாசமாவது நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். ஓகே, அதே போல நம்ம பார்க்கும்போது நம்ம சிவிலைசேஷன்ல நம்ம அங்க பார்க்கும்போது என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு சில அகழ்வாராய்ச்சிகள் வரும்போது அங்க தானிய களஞ்சியங்கள்லாம் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதே போல தான் இங்க வந்து ஆதிச்சநல்லூர்லையும் நம்மளோட பொருந்தல்லையும் அகழ்வாராய்ச்சிகள்ல கலசங்கள்ல, அதாவது புதைக்கப்பட்ட கலசங்களில் அரிசி தானியங்கள் காணப்பட்டன. கலசங்கள் அப்படின்னா பார்த்திருப்பீங்க இல்லையா, நம்மளோட கோவில்கள்ல மேல வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த கோவிலோட கலசங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கலசத்தை வந்து மாத்துவாங்க. ஒவ்வொரு கோவில வந்து கும்பாபிஷேகம் பண்ணி அந்த கலசத்தை வந்து மாத்துவாங்க. அந்த கலசங்களை மாத்தும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கலசத்துக்குள்ள தானிய வகைகள் வந்து அந்த 9 வகையான தானியங்கள் இருக்கு இல்லையா, அந்த தானியங்கள் எல்லாத்தையும் உள்ள டம்ப் பண்ணி வச்சுதான் மேல ஃபில் பண்ணி வைப்பாங்க. ஏன் அந்த ரீசன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஒருவேளை ஏதாவது ஒரு எர்த்குவேக்கோ இல்ல ஏதோ ஒரு இயற்கை பேரிடரோ சீற்றமோ ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்து அந்த இடங்கள்ல அந்த நேரங்கள்ல வறட்சி வந்தா நம்ம கிட்ட வந்து பயிரிடுறதுக்கு எந்த ஒரு பொருளுமே இருக்காது, எந்த ஒரு விதைகளுமே இருக்காது. அப்படிங்கிறதுக்காக விதைகளை பாதுகாக்கிறதுக்காக, விதைகளை நம்ம கடவுளா வணங்குறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வச்சு என்ன பண்றாங்க, அந்த கலசத்துல இன்னைக்கு வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஆனா எதுக்காக அது உள்ள வந்து இந்த ஐட்டத்தை டம்ப் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் இப்ப வரைக்கும் தெரியாது. அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணாங்க, அதையே இப்ப இவங்க ஃபாலோ பண்றாங்க, அது மட்டும் தான். பட் உண்மையான ரீசன் வந்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான சீசன்ல 12 வருஷம் வரைக்கும் தான் அந்த பொருட்களுக்கு வந்து லைஃப் டைம். ஸோ அதனால தான் எவ்ரி 12 இயர்ஸ் ஒன் டைம் வந்து உள்ள இருக்கிறத எடுத்து வெளியில போட்டுட்டு அதுக்கப்புறம் புதுசாக டம்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த உள்ள இருக்கிறத எடுத்து வெளியில இருக்காங்க இல்லையா, அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை ஜஸ்ட் வந்து முளைப்பயிர் போடுறதுன்னு சொல்லுவாங்க. அதை போட்டு எடுத்துட்டு வந்து கோவில்ல அந்த கடவுளுக்கு வச்சு வணங்குவாங்க. ஸோ அது எதுக்காக டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா 12 வருஷத்துக்கு அப்புறமும் வந்து அது உயிரோட தான் இருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கும் ஜஸ்ட் செக்கிங் ஆகும். ஸோ நம்மளோட முன்னோர்கள் வந்து பண்ண ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து ஒவ்வொரு சயின்டிபிக் ரீசன்ஸோட வந்து இன்பில்ட் ஆனது. அது எது எதுக்காங்கிறது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் இந்த ஆதிச்சநல்லூர் பொருந்தல்ல என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. அரிசி தானியங்கள் வந்து கலசங்கள்ல கிடைச்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம ஆதிச்சநல்லூரை பார்த்த வரைக்கும் என்ன விஷயம் பார்த்திருக்கோம் அப்படின்னா, நம்மளோட முதுமக்கள் தாழி பார்த்தோம் இல்லையா, முதுமக்கள் தாழி ஆதிச்சநல்லூர் தான் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ முக்கியமான ஆதிச்சநல்லூர் அப்படின்னு வந்தாலே நமக்கு கண்ணை மூடிட்டு நமக்கு வர ஒரே விஷயம் வந்து முதுமக்கள் தாழி தான். ஸோ இதை தவிர்த்து வேற எங்கேயுமே வந்து முதுமக்கள் தாழியை பத்தி பெருசா சொல்லியிருக்க மாட்டாங்க, பெருசா கிடைச்சும் இருக்காது. ஸோ ஓகேவா. அடுத்தது பொருந்தலையுமே அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துலையும் கலசங்கள்ல அரிசி கிடைச்சிருக்கு. இந்த மேட்ச்ல பார்க்கும்போது லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, கால்நடைகள், செம்மறியாடுகள், ஆடு வளர்க்கல் இது எல்லாமே வந்து எந்த திணைக்கு உரியதுன்னா முல்லை திணைக்கு உரிய ஒரு பொருள். ஓகே, ஸோ சேம் விஷயம் தான் இங்க கொடுத்துருக்கு. ரைஸ் கிரெயின்ஸ் வந்து எங்க ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க, 2 பிளேசஸ்ல ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதை வந்து எக்ஸ்கவேஷன்ஸ் வந்து எங்க பண்ணிருக்காங்கன்னா ஆதிச்சநல்லூரையும் பொருந்தல்லையும் பண்ணிருக்காங்க. ஸோ இங்க ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன், ஜஸ்ட் அதை ஜூம் இன் பண்றேன். ஸோ இது சாதாரணமான நெல் வகையை சார்ந்தது. இது வரகு திணை ஐட்டம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திணை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு பேரை சார்ந்திருக்கும். ஸோ இந்த திணைகளை பொறுத்த வரைக்கும் வரகு, கம்பு, சாமை இப்படி ஒரு ஐட்டம் இருக்கு இல்லைங்களா. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்ம பொதுவாக ஒரு திணைன்னு வந்து நேம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே தான் அந்த காலத்துல முக்கியமான பயிர்களாக காணப்படுது. கரும்பு எல்லாமே வந்து அதுக்கு அடுத்த பீரியட்ல வந்தது தான். ஸோ சங்கம் காலத்துல முக்கியமான பயிர் வகையா இருந்தது இந்த நெல்லும், வரகு, சாமை, அப்புறம் அந்த திணை வகைகள். ஸோ இதுல திணை வகைகள்னு வரும்போது என்ன வரும் அப்படின்னா கம்பு, சோளம், கேழ்வரகுலாம் இருக்கு இல்லையா. ஸோ இதில் ஆல்ரெடி பார்த்த இந்த வரகுக்கும் அந்த கேழ்வரகுக்கும் ரெண்டும் ஒன்று தான். ஸோ அந்த மற்ற ஐட்டம் எல்லாமே சேர்ந்தது தான் இந்த திணை வகைகள். இதுதான் அவங்களோட முக்கியமான உணவுப் பொருளாகவும் அந்த காலத்துல இருந்தது. தென் அடுத்ததாக பார்க்கும்போது அந்த கால சங்ககால மக்கள் வந்து முக்கியமான ஒரு பொருட்களை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மட்பாண்டங்கள். ஸோ இப்போதைக்கு பண்ணியிருக்க எல்லா அகழ்வாராய்ச்சிகளுமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லா இடங்களிலுமே வந்து மட்பாண்டங்கள் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த மட்பாண்டங்கள் வந்து அந்த காலத்துல ஒரு முக்கியமான ஒரு அங்கமா அவங்களோட வாழ்க்கையில வந்து இருந்திருக்கு. ஸோ இதுல உணவு சமைக்கிறதுல இருந்து அவங்களோட குடிநீர் சேமிக்க வைக்கிறது, அதே போல தானியங்கள் சேகரித்து வைக்கிறது, ஸோ என்ன ஒரு பொருட்களா இருக்கும் எதுவாக இருக்கும். ஸோ அந்த இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க பாத்திரங்கள் வந்து அவங்க அந்த காலத்துல பலவிதமான இதுல வந்து அவங்க மட்பாண்டங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல இந்த மட்பாண்டங்கள் செய்யற சேம் மெத்தட்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அணிகலன்களையுமே வந்து செஞ்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மட்பாண்டங்கள் வந்து அந்த காலத்துல செய்யும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ நம்ம அந்த முலாம் பூசுறதுன்னு சொல்றோம் இல்லையா, கலரா வந்து பூசுறது, அதே போல இந்த செம்பு இதெல்லாம் பூசுறது. அந்த காலத்துல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கருப்பு பொருட்களையும் ரெசட் வண்ணம் பூசப்பட்ட பொருட்களையும், அதாவது கருப்பு சிவப்பு கலந்த பொருட்களை பானைகள் நிறைய அந்த காலத்துல செஞ்சிருக்காங்க. ஸோ இதுல பாருங்க, இந்த இமேஜ்ல கருப்பும் சிவப்பும் கலந்தது சேம். இதே வந்து பிளாக் அண்ட் ரெட் பெயிண்ட் அடிச்ச மட்பாண்டங்கள் வந்து நம்மளுடைய மெசபடோமியா பீரியட் இருந்தது இல்லையா, அந்த இடத்துலயுமே வந்து பொருட்கள் கிடைச்சிருக்கு.
ஸோ என்ன இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, 2 மெசபடோமியாவும் இங்க இருந்த நம்மளோட தமிழ் நாகரிகம் அண்ட் சிந்து சமவெளி நாகரிகம் எல்லாமே ஒன்றோடு ஒன்று கலக்கப்பட்டது. ஸோ இங்க இருந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பண்டமாற்ற முறை அந்த காலத்திலே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இவங்களோட முக்கியமான வந்து உயிர் வாழ்றதுக்கு தேவையான பொருளா வந்து எது இருந்திருக்கு அப்படின்னா, அவங்களோட தொழில வந்து நம்மளோட விவசாயமும். ஸோ அடுத்ததா மட்பாண்டம் தான் வந்து, அதாவது அந்த பானைகள் செய்யறது, பாட்டை வந்து செய்யற வேலை தான் வந்து அதுக்கு அடுத்தபடியா அவங்களுக்கு இருந்திருக்கு. தென் அடுத்ததா இந்த இரும்பு உருக்கும் தொழில் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து எங்க வந்து வருது அப்படின்னா, இந்த இரும்பு உருக்கும் தொழில் அந்த காலத்துல வந்து போர்கள் வரும்போது அதுக்கு முன்னாடி வந்து முதல்ல அவங்க அந்த ஆயுதங்களை எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னா, வேட்டையாடுறதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் அந்த பொருட்களை வந்து ஃபர்ஸ்ட் கற்கல்ல செய்ய ஆரம்பிச்சாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து கற்காலம் வந்து என்ன அடுத்தடுத்து டெவலப் ஆயிட்டு அயன் ஏஜுக்கு வரா. ஸோ இரும்பு காலத்துல இரும்பு பொருட்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா உருக்கி அதுல இருந்து பொருட்கள் தயாரிக்கிறாங்க. ஸோ இதே சிவிலைசேஷன்ல பார்க்கும்போது லோக்கல் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்மளோட இரும்பு உருக்குற தொழில் நடந்த இடத்த வந்து அவங்க அதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ அதே போலதான் இங்க தமிழ்நாட்டிலுமே அந்த இரும்பு உருக்கும் தொழில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு தாது பொருட்கள் எல்லாத்தையுமே சேகரிச்சு வச்சு அதை வந்து ஹை ஹீட்ல ஹீட் பண்ணி அதை மெட்டீரியலா மெல்ட் பண்ணி மாத்தி அதை வந்து ஈட்டியா, கோடாரியா, ஸோ சுத்தியலா, கத்தியா, ஸோ ஷார்ப் ஏஜஸ் இது எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ ஸோ அந்த எல்லா விஷயங்களுக்குமே வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் சேம் இதுதான். ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அயன் ஏஜ்ல முக்கியமா அவங்க யூஸ் பண்ணது ஸ்வாட்ஸ், டேகர்ஸ் அண்ட் ஸ்பேஸ். அதே போல இப்ப இங்க அவங்க ஆபரணங்கள் என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ கற்களாலான ஆபரணங்கள் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டோன்ல ஜுவல்ஸ் எல்லாமே ஸ்டோன்ல செஞ்சு யூஸ் பண்ணிருக்காங்க. அதே போல கோல்டுலையும் யூஸ் பண்ணிருக்காங்க, கண்ணாடிலையும் யூஸ் பண்ணிருக்காங்க, கிளாஸ்ல. ஸோ அந்த காலத்தில் இருக்க மக்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, பெண் மக்கள் வந்து தங்களோட காதுகள்ல, மூக்குகள்ல, கழுத்துகள், இடுப்பு, கால் இந்த மாதிரியான கைகள்ல வந்து அவங்க கற்களாலான பொருட்களை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுல ஒரு சில பூச்சிகள் அடிச்சு வர்ணம் பூசி அதை வந்து பணக்காரர்கள், ஏழைகள் அப்படிங்கிற பாகுபாடு இல்லாம அந்த காலத்துல வந்து அவங்களோட அழகை வந்து மென்மேலும் கூட்டுறதுக்காக ஒரு சில பொருட்களை வந்து கற்களால் செஞ்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலையுமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா, பண வசதி வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்க, விலை மதிப்பற்ற கற்கள் அப்படிங்கிற அந்த இடத்துல மென்ஷன் பண்றது எதை மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா, அங்கேயுமே வந்து அந்த பவளம், மாணிக்கம், முத்தெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே பணக்காரர்கள் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பணம் என்கிட்ட இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இரும்புகளால் ஆன பொருட்களையும், டெரகோட்டா, அதாவது நம்ம அந்த களிமண் மற்ற இதெல்லாம் இருக்கு இல்லையா, சுடுமண் இருக்கு இல்லையா? ஸோ அந்த விஷயங்கள்ல அந்த மாதிரியான பொருட்களை செஞ்ச அணிகலன்களையும் அந்த காலத்துல அணிஞ்சிருக்காங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் ஒன்று, கோல்டு வந்து எப்போ பயன்பாட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னா, நம்மளோட சங்கம் ஏஜ்லயே வந்து கோல்டு யூசேஜுக்கு வந்தாச்சு. ஓகே. ஸோ தங்கம், கோல்டு வந்து நமக்கு எங்கேருந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா, ரோமானியர்கள் கிட்ட இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இங்க இருந்து டேரக்டா எடுக்கல. ஸோ நம்ம பீப்புளுக்கு இன்ட்ரோ கொடுத்தது யாரு? ரோமானியர்களோட தங்க நாணயங்களை தான் இங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நகையா செய்யறதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரோமானியர்களோட இந்த தங்க நாணயங்கள் எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா, நம்மளோட கோயம்புத்தூர் அருகில் கிடைச்சிருக்கு. இது 2023 டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். ரோமானிய தங்க நாணயங்கள் கிடைக்கப்பட்ட இடம் கோயம்புத்தூர். ரோமானிய தங்க நாணயங்கள் கோயம்புத்தூர். ஸோ அதே போல இந்த இடத்த நோட் பண்ணிக்கோங்க. கேரளாவோட பட்டணம் ஆல்ரெடி நம்ம அகழ்வாராய்ச்சியில் பார்த்தோம் இல்லையா? ஸோ கேரளாவில் பட்டணங்கிற இடத்துல அகழ்வாராய்ச்சி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இங்கே வரும்போது இந்த இடத்துல தங்கத்தை உருக்குனதுக்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. ஸோ அங்கே பட்டறைகள் கிடைச்சிருக்கிறதுக்கான ப்ரூஃப் நம்மகிட்ட இருக்கு. ஸோ கேரளாவோட பட்டணத்துல. ஸோ அடுத்தது இங்க பாருங்க, அகழ்வாராய்ச்சி பண்ண மேக்ஸிமம் ஆஃப் த பிளேஸ் சுட்டிக்கேணி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல். ஸோ இது எல்லாமே வந்து பெருங்கற்கால காலங்களில் கிடைச்ச இடங்கள். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பெருங்கற்காலத்திலேயே வந்து நம்ம மக்களிடையே தங்கத்தோட பயன்பாடு இருந்திருக்கு. அடுத்ததா வரும்போது இங்க இந்த அரிக்கமேடு, கீழடி மற்றும் பட்டணம், ஆல்ரெடி அதை சொன்னாலே அந்த கேரளாவோட பட்டணம், இந்த இடத்துலயுமே தங்க ஆபரணங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. மொத்தம் எத்தனை இடத்துலனா 6 இடங்கள்ல தங்க ஆபரணங்கள் பயன்படுத்தியதுக்கான சான்றுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. எங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. சுட்டுக்கேணி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், அரிக்கமேடு, கீழடி, தென் பட்டணம். ஸோ இங்கே எல்லாமே வந்து கோல்டு யூசேஜுக்கான பிளேசஸா, அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்க பிளேசஸா வந்து நம்மளோட எக்ஸ்கவேஷன்ல கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது இந்த கண்ணாடி மணிகள். ஸோ இதில் வரும்போது கிளாஸஸ்லாம் மணிகள் வந்து செஞ்சிருக்காங்க அந்த காலத்திலேயே. ஸோ சங்க கால மக்கள் வந்து இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கண்ணாடியில மணிகளை செஞ்சு யூஸ் பண்றது எப்படி அப்படிங்கிற விஷயம் வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இங்க பாருங்க, அரிக்கமேடு மற்றும் குடிக்காடு, இந்த 2 இடத்துல கண்ணாடி மணிகள் தொழிற்சாலைகள் இருந்ததுக்கான சான்று நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது ரெண்டுமே எங்க இருக்குன்னா, அதாவது அரிக்கமேடு மற்றும் குடிக்காடு. தங்க நகைகள் எங்கெங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா, சுட்டுக்கேணி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், அரிக்கமேடு, கீழடி மற்றும் பட்டணம், இந்த 6 இடங்களையும். கண்ணாடி மணிகள் எங்கெங்க கிடைச்சிருக்குங்கிற கொஸ்டின் வந்தது அப்படின்னா, அரிக்கமேடு மற்றும் குடிக்காடு என்ற 2 இடங்கள்ல கண்ணாடி மணிகள் தயாரிக்கிறதுக்கான ஆலைகள் இருந்ததுங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அரிக்கமேடு அண்ட் குடிக்காடு சேம் தான்.
ரோமன் கிட்ட இருந்து தான் எடுத்து ஜுவல் மேக் பண்றதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க கோல்டு காயின்ஸ். இதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. சுட்டுக்கேணி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், அரிக்கமேடு, கீழடி அண்ட் பட்டணம். ஸோ சங்கம் ஏஜ் பீப்புளுக்கு ஆல்ரெடி கிளாஸ் பேட்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சிருக்கு. தென் அதே போல் அதுக்கான ப்ரூஃப் எங்கெங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னா அரிக்கமேடு அண்ட் குடிக்காடு அப்படிங்கிற இடத்துல நமக்கு அதோட ப்ரூஃப் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்ததாக வந்து பார்க்கும்போது இந்த நெய்தல் பார்த்தோம் இல்லையா, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல். ஸோ இதில் வரும்போது இந்த முத்து மீன் பிடித்தல் மற்றும் சிப்பி வளையல்கள் இது எல்லாமே வந்து எங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கடற்கரை பகுதிகளில் பார்த்தோம். ஸோ இதில் வரும்போது இந்த பாம்பன் கடற்கரை இருக்கு இல்லையா, பாம்பன் பிரிட்ஜ் நம்மளோட இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடம் இந்த ராமேஸ்வரம் பகுதிகள் வந்து முத்து மீன் பிடித்தலுக்கு வந்து ரொம்ப பிரபலமான இடமா கருதப்படுது. முத்துப்பிடித்தலுக்கு பிரபலமான கடற்கரை பாம்பன் கடற்கரை. ஸோ நம்ம கீழடியிலையுமே இப்போ நம்ம அகழ்வாராய்ச்சி நடந்தது இல்லையா, ஸோ அங்கே கீழடியிலுமே ஒரு முத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ கீழடியில் வாழ்ந்த மக்களுக்குமே முத்தோட பயன்பாடு இருந்திருக்கு. ஸோ அதே போல சங்க காலத்தில் சிப்பிகளால் செய்யப்பட்ட வளையல்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க, பேங்கிள்ஸ். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, நெய்தல் நிலம் அப்படின்னாலே வந்து அங்க இருக்க மக்களோட பேர் வந்து பரதர், பரத்தியர். ஸோ பரதர்கள் ஆண்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த தீவுகளில் இருக்க சங்கு ஓடுகளை சேகரித்து அதை வந்து அந்த வளையல்கள்லாம் செய்யறாங்க இல்லையா, அணிகலன்கள் ஆபரணங்கள் செய்யறவங்க கிட்ட கொடுத்து அதை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வளையல்களா வடிவமைச்சிருக்காங்க. ஸோ அதே போல அடுத்தது அவங்களோட அடுத்த தொழில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜவுளி. ஸோ நம்ம இதில் வந்து நோட் பண்ணிக்கோங்க, இந்த ஜவுளி வந்து நம்ம பார்க்கும்போது எந்த இடம் உங்களுக்கு ரிமைண்டர் வரும் அப்படின்னா உறையூர். ஆல்ரெடி நம்ம அதில் கிளாஸஸ் எடுக்கும்போது சொல்லியிருக்கேன், உறையூரில் வந்து பருத்திக்கு ஃபேமஸான துறைமுகம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நோட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கிளாஸ்ல. அதே போல இந்த ஜவுளிக்கான பிளேசஸ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொடுமணல் இருக்கு இல்லையா. ஸோ இந்த கொடுமணல்ல சுழல்கள் அப்படின்னா இந்த ஸ்பின்னிங் இருக்கு இல்லையா, நம்மளோட நூல்கள் வந்து சுத்தி வைக்கிற அந்த ஒரு பொருளுக்கு அதுக்கு பேர் தான் வந்து சுழல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அதை வந்து எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா கொடுமணல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது மூலயமா தான் ஜவுளி தொழில் அந்த காலத்திலே இருந்திருக்கு அப்படிங்கறத உறுதிப்படுத்துறாங்க. இதை இங்க பாருங்க, பெரிப்ளஸ் அப்படிங்கிற நம்மளோட இலக்கண நூல் இருக்குல்ல, கிரேக்க நூல், அதுலயுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டு பகுதிகளில் ஜவுளிகள் வந்து சிறந்த முறையில் அந்த காலத்திலேயே வந்து செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நூல்ல குறிப்பிட்டிருக்காங்க பெரிப்ளஸ்ல. இதுல நோட் பண்ண வேண்டியது ரெண்டு தான். ஜவுளியை பொறுத்த வரைக்கும் நூலகம் நூலாடையகம் வந்து எங்கெங்க தமிழ்நாட்டில் இருந்துச்சு அப்படிங்கிற ஆதாரங்கள் வரும்போது கொடுமணலை மென்ஷன் பண்ணிக்கோங்க. கொடுமணல்ல என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா துணிகளோட எச்சங்கள் கிடைச்சிருக்கு. அதே போல அந்த நூல்களை சுத்தி வைப்பாங்க இல்லையா, ஸ்பின்னிங் ஸ்பிண்டல், ஸோ அதுவுமே அங்க கிடைச்சிருக்கு கொடுமணல்ல. ஸ்பிண்டில் வோல்ஸ் கிடைச்சிருக்கு கொடுமணல்ல. அதே போல நம்மளோட பெரிப்ளஸ் நூல்லையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பிண்டில் வோல்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா காட்டனை வந்து த்ரெட் ஃபார்மா மாத்துறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, பாம்பன் துறைமுகத்தை நோட் பண்ணிக்கோங்க. சரி, துறைமுகம் இல்லை, கடற்கரை. பாம்பன் கடற்கரையில தான் முத்துக்குளித்தல், அதாவது பேர் ஃபிஷரி வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்கு அந்த காலத்திலேயே. ஸோ இந்த பாம்பன் கடற்கரை எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க, ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த காலத்தில் மக்கள் வந்து போக்குவரத்துக்காக எதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா முக்கியமாக மாட்டு வண்டிகளை தான் யூஸ் பண்ணாங்க. அந்த காலத்தில் காளைகளை தான் என்ன பண்ணியிருக்காங்க வாகனங்களாகவும் அது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பொருட்கள் கொண்டு போறதுக்கும் தரை வழிகளில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே வந்து கடல் வழி வாணிகம் இல்லை நதிநீர்களை வந்து கடந்து போகிறதுக்கு இல்லை கால்வாய்களை கடந்து போகிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஓடம், தெப்பம், தோணி, அந்த மாதிரியான படகு, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து சின்ன சின்ன கால்வாய்கள், ஏரிகள், அதே போல நதி நீர்நிலைகளை கடக்கிறதுக்கும், இதுவே வந்து பெருசா வந்து போகும்போது கடல்ல வந்து கடல் வாணிபம் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல வரும்போது நாவாய் அப்படிங்கிற படகு பெரிய அளவிலான கப்பல்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ நாவாய் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவிலான கப்பலை வந்து குறிக்கிறது. மற்றது எல்லாமே சின்னது. களம், பரி, ஓடம், தோணி, தெப்பம், இது வரைக்குமே சின்ன சின்ன படகு வகைகள், அதாவது சவாரி செய்யற வகையை குறிக்கிறது. ஸோ இந்த நாவாய் அப்படிங்கிறது கப்பலோட மிகப்பெரிய ஒரு பெயர். பெரிய கப்பல்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதோட நேம். சரி, நம்மளோட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழகத்துல வரும்போது உலகத்துல எல்லா விதமான முக்கியமான பகுதிகள் எல்லாத்துலயுமே வந்து அவங்க வணிகத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் வங்கக்கடல்கள், அரபிக்கடல்கள் மூலயமா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா முக்கியமான வணிக வாணிபங்கள் எல்லாமே அங்க நிகழ்ந்திருக்கு. ஸோ இதுல நோட் பண்ணிக்கோங்க, இந்த மேற்கத்திய தீவுகள் இருக்கு இல்லையா, ஸோ அதை ஜாயின் பண்றதுக்காக ரோமானிய கப்பல்கள்
மேற்கு கடல் அல்லது அரபிக்கடலை கடக்க பருவமழை காற்றை பயன்படுத்தின. ஸோ இந்த விஷயம் வந்து எங்க வந்திருக்கும் அப்படின்னா, இதையுமே வந்து அந்த பெரிப்ளஸ் நூல்ல வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அரபிக்கடல்ல கடக்கிறதுக்கு ரோமானிய கப்பல்கள் பருவமழை காற்றை வந்து பயன்படுத்திருக்காங்க. ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா, பருவமழை காற்றுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து படகு திசை திருப்பினா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்கா அதோட அலைகளோட வேகத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து என்ன ஆகும்னா, கடலை நோக்கி நம்ம எந்த பக்கம் திசை போகணுமோ அந்த திசை நோக்கி படகு ஆட்டோமேட்டிக்கா போகும். ஸோ அதுக்கு வந்து துடுப்பு போடுறதோ இல்ல அதிகப்படியான விசையை செலுத்துறதோ அந்த காலத்துல தேவைப்படலை. ஸோ அதனால தான் அந்த பருவமழை பீரியட்ல வந்து இதை பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல இதை நோட் பண்ணுங்க. இந்த 3வது பாயிண்ட், மிளகு, தந்தம், கற்கள், அதே போல மசாலா பொருட்கள் வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. ரோமானியர்கள் லாஸ்ட் முன்னாடி பாயிண்ட்ல படிச்சோம் இல்லையா, ரோமானியர்களோட தங்க நாணயங்களை வச்சுதான் தங்க நகைகள் செஞ்சிருக்காங்க. தங்கம், வெள்ளி, அதே போல தாமிரம் உள்ளிட்ட உலோகங்கள் அங்கிருந்து இறக்குமதி பண்ணிருப்பாங்க. ஸோ இதுல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்மளோட கருப்பு தங்கம் மிளகு இருக்கு இல்லையா, மிளகை தான் வந்து எல்லா இடத்துலையுமே மேஜரா வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ இங்கிருந்து மிளகு, தந்தம், அதே போல நம்ம கிட்ட இருந்த ஏலக்காய் இந்த மாதிரியான வாசனை பொருட்கள் எல்லாமே இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணியிருப்பாங்க. இதுல ஏற்றுமதி பண்ண பொருட்கள் எது, இறக்குமதி பண்ண பொருட்கள் எதுங்கிறதுல ஒரு சின்ன கிளாரிட்டி வச்சுக்கோங்க. இன்கேஸ் நாளைக்கு வந்து ஆட் ஒன் அவுட்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் வரும்போது அதை கிளிக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ இதில் வரும்போது மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் மெயின் திங் புல்லகார்ட்ஸ் தான். தென் அடுத்ததாக வரும்போது இந்த களம், பரி, ஓடம், தோணி, தெப்பம், நாவாயர் எல்லாமே. இப்போ இந்த இந்த பொருட்களை பற்றி எல்லாமே வந்து முதலாக குறிப்பிட்ட நூல் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, இந்த அதாவது தமிழக மக்கள் வந்து கடல் கடந்து வாணிபம் செய்ததற்கான சான்று வந்து முதலாக வந்து எந்த நூல்ல இருந்து நமக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னா, நம்மளோட தொல்காப்பியம். அதாவது ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு எதுவுமே கேள்வி தெரியல, பதில் தெரியல, எதுவுமே தெரியல அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு புறநானூறுன்ற ஒரு புத்தகம் இருந்துச்சுன்னா புறநானூரை சூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரியான கேள்விகள் வரும்போது தொல்காப்பியம் அந்த இடத்துல இருந்துச்சு, உங்களுக்கு எதுவுமே ஆப்ஷன் தெரியல எதுங்கிறது வரும்போது தொல்காப்பியத்தை சூஸ் பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே வந்து அட் எண்ட் ஆஃப் த ஆப்ஷன் தான். ஸோ ஸ்டார்டிங்ல வரும்போது ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஆப்ஷன் எதுவுமே தெரியல அப்படின்னு வரும்போது உங்களை நீங்களே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட் வந்து தொல்காப்பியம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன் தொல்காப்பியத்தை சொல்றேன் அப்படின்னா, நம்மளோட சங்க காலத்தை பத்தின குறிப்புகள் எல்லாமே மேக்ஸிமம் வந்து நம்மளோட தொல்காப்பியத்துல தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது தான், ஏன்னா தொல்காப்பியம் வந்து ஒரு இலக்கண நூல் மட்டும் கிடையாது, இலக்கியமும் சார்ந்த நூல். ஸோ இலக்கண இலக்கிய நூல் அது. ஆனா நம்ம வந்து அதை எதில் வகைப்படுத்திருக்கோம் அப்படின்னா இலக்கணத்துல தான் அதை வந்து வகைப்படுத்திருக்கோம். ஸோ இந்த இலக்கண நூல்ல எல்லா விஷயங்களையுமே சொல்லியிருப்பாங்க. ஸோ கடல் கடந்து வந்து வாணிபம் செஞ்சதையும் முன்னீர் வழக்கம் மகடூடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் வரும். ஸோ இந்த முன்னீர் வழக்கத்தை பத்தி, அதாவது நம்மளோட தமிழர்கள் கடல் கடந்து வாணிபம் செய்ததை பத்தி சொல்ற நூல் தான் வந்து தொல்காப்பியம். ஸோ தொல்காப்பியத்தை தவிர மற்ற நூல்களையும் சொல்லியிருப்பாங்க. இந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை, அகநானூறுலையுமே குறிப்பிட்டிருப்பாங்க. அகநானூறு, புறநானூறுலையுமே குறிப்பிட்டிருப்பாங்க. அகநானூறுல வரும்போது எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, இந்த பொண்ணோடு வந்து கரியோடு இந்த உப்பு கொண்டு வந்து, அதாவது அங்கிருந்து வெளிநாடுகள்ல இருந்து கொண்டு வந்து உப்பு கொண்டு போனாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அகநானூறுலையுமே குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல இந்த அகநானூறுல வந்து வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, தலைவன் வந்து தலைவியை பிரிஞ்சு வணிக வியாபாரத்துக்காக போயிருக்காரு. ஸோ இந்த நெய்தல் தனியில வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தலைவன் வந்து மீன்பிடித்தலுக்காக போகும்போது தலைவியை பிரிஞ்சு போற கான்செப்ட் எல்லாமே இந்த அகநானூறுல வரும். புறநானூறுல வரும்போது பொருட்களை பத்தி தான் வருது. அப்படிங்கிறப்போ கடல் கடந்து வாணிபங்கள் எப்படி மேற்கொண்டாங்க, தமிழக மக்கள் வந்து இங்கிருந்து நம்மளோட குமரி கண்டத்திலிருந்து பொருட்கள் வந்து எந்தெந்த திசைகளை எங்கெங்க கொண்டு போனாங்க, மேலை நாடுகள் எப்படி பண்ணாங்கிற விஷயங்கள் எல்லாமே புறநானூறுகளையும் வரும். ஆனா முக்கியமான விஷயம் வரும்போது உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா நீங்க மென்ஷன் பண்ண வேண்டியது தொல்காப்பியம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புறநானூறு வந்திருக்கு, தொல்காப்பியம் வந்திருக்கு, எதை நீங்க மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, சங்க காலத்தை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க மென்ஷன் பண்ண வேண்டியது புறநானூரை பத்தி மட்டும்தான். ஸோ இது வந்து மேக்ஸிமம் நீங்க எந்த கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலுமே மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் அதுக்கு ஆன்சர் புறநானூறா தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது அகநானூறா இருக்கும். அதுக்கு அடுத்து வரும்போது தான் குறுந்தொகையா இருக்கும். ஸோ இந்த 3 நூல்கள் இருந்து தான் உங்களுக்கு அந்த காம்பினேஷன் வந்திருக்கு. ஓகே, அடுத்ததாக நம்ம இப்போ முக்கியமான ஒரு இடத்துக்கு வரும். ஸோ இந்த தமிழ்நாட்டில் ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்து இப்போ வரைக்கும் இருந்த அகழ்வாராய்ச்சிகள் பற்றின இடங்களை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, ஆதிச்சநல்லூர். ஸோ இங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கலசங்கள் தயாரிச்சிருக்காங்க. அதே போல சிவப்பு கருப்பு நிறத்தினாலான மட்பாண்டங்கள் தயாரிச்சிருக்காங்க. கருப்பு சிவப்பு நிற மட்பாண்டங்கள், கலசங்கள். அதே போல இரும்பு கருவிகள், கத்திகள், வாள், ஈட்டி, அம்பு, கல் மணிகள், தங்க ஆபரணங்கள். ஓகே, இந்த ஆதிச்சநல்லூர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம்.
இங்க அகழ்வாராய்ச்சி செஞ்சப்ப அதிகமா கிடைச்ச பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மட்பாண்டங்கள், இரும்பு பொருட்கள், எலும்பு கூடுகள், மண்டை ஓடுகள், அதே போல இந்த வெண்கல பொருட்கள் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வெண்கல பொருட்களை பொறுத்த வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. வெண்கல பொருட்கள்ல ஆதிச்சநல்லூர்ல கிடைச்ச அந்த பொருட்கள்ல புலி, மான், யானை, ஸோ அதே போல இந்த வீட்டு விலங்குகள் மென்ஷன் பண்ணிருக்காங்க இல்லையா? ஸோ இதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஆடுகளும் மாடுகளும் மட்டும்தான். ஸோ ஆடு, மாடு, புலி, மான் மற்றும் யானை, ஸோ இந்த விலங்குகளை குறித்த குறிப்புகளும் அந்த வெண்கல பொருட்கள்ல கிடைச்சிருக்கு. ஸோ அங்கிருந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆதிச்சநல்லூர்ல இருந்த தாழிகளுக்கும் அந்த பானைகளுக்கும் மற்ற இடங்களில் கிடைச்ச பானைகளுக்குமே வித்தியாசமே நிறைய இருந்திருக்கு அப்படிங்கிறது ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம நோட் பண்ணிருக்கோம். ஸோ ஒவ்வொரு கிளாஸ்ல பத்தியும் ஒரு சில விஷயங்கள் நம்ம படிக்கும்போது ப்ரீவியஸா படிச்ச நோட்ஸை வந்து இன்டர்லிங்க் பண்ணி படிக்கணும். ஸோ இந்த மக்கள் வந்து மண்பாண்டங்கள் செய்யறதுலையும் கல் மற்றும் மர வேலைப்பாடுகளையும் திறமையானவர்களாக இருந்திருக்காங்க. இதில் நோட் பண்ண வேண்டியது அந்த ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் மட்டும்தான், ஆதிச்சநல்லூர்ல என்னென்ன பொருட்கள் கிடைச்சிருக்குங்கிறது. ஸோ இதுல இந்த முதுமக்கள் தாழி இருக்கு இல்லையா, இந்த தாழிகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் சுரசுரப்பான பகுதிகளாக இருக்கும். மற்ற இடங்களில் கிடைச்ச பானைகள் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு சாஃப்டான அவுட்டர் சர்ஃபேஸ் கொண்டு இருக்கும். ஆனா இந்த கிடைச்சிருக்க முதுமக்கள் தாழிகள் வந்து கொஞ்சம் சுரசுரப்பான பகுதிகள் இருக்கிறது. அதே போல எஜ்ஜில் வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா கூம்பு வடிவில் இருந்திருக்கு இந்த பானைகள். ஸோ இங்க கிடைச்ச அந்த முதுமக்கள் தாழி இருக்கு இல்லையா, அந்த முதுமக்கள் தாழிகள்ல ஒரு சில தாழிகள்ல முழுமையான எலும்பு கூடுகளும், ஒரு சில தாழிகள்ல மண்டை ஓடு மட்டுமே, ஒரு சில தாழிகள்ல வந்து பார்க்கும்போது வெறும் எலும்பு கூடுகள் மட்டுமே கிடைச்சிருக்கு. சார் எலும்புகள் மட்டுமே கிடைச்சிருக்கு. ஸோ மற்ற இடங்கள்ல வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா பானையோட சின்ன சின்ன ஓடுகள் கிடைச்சிருக்கு, எச்சங்கள் கிடைச்சிருக்கு, பானையோட ஒரு முன்பகுதி கிடைச்சிருக்கு, நடுப்பகுதி அடிப்பகுதி கிடைச்சிருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் கிடைச்சிருக்கும். ஆனா இந்த ஆதிச்சநல்லூர்ல வரும்போது ஒரு முழுமையான பானை வடிவமே நமக்கு வந்து நிறைய இடத்துல கிடைச்சிருக்கு ஆதிச்சநல்லூர்ல அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது. ஸோ ஆர்கியாலஜிக்கல் பொறுத்த வரைக்கும் ஆதிச்சநல்லூர் முக்கியமான ஒரு பாட்டு எதுக்காக அப்படின்னா இந்த முதுமக்கள் தாழிக்காக தான். இங்க கிடைக்கப்பட்ட இந்த வெண்கல பொருட்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து கிண்ணங்களா கிடைச்சிருக்கு, குடுவைகள் கிடைச்சிருக்கு, அதே போல காப்புகள் கிடைச்சிருக்கு. வெண்கலத்தாலான காப்புகள் நிறைய கிடைச்சிருக்கு இங்க. ஸோ இந்த ஆதிச்சநல்லூர் இருக்கு இல்லையா, இதை முக்கியமா நோட் பண்ணிக்கோங்க. ஆதிச்சநல்லூரை பொறுத்த வரைக்கும் கிமு 1000 கிபி கிடையாது, கிமு 1000 நூற்றாண்டை சேர்ந்த அதுக்கும் முற்பகுதியில கிமு 1000க்கும் முற்பட்ட பகுதிகளில் வாழ்ந்த பெருங்கற்கால மனிதர்கள் இங்க வாழ்ந்ததா சொல்லப்படுது. பெருங்கற்கால மனிதர்கள் அவங்களோட நாகரிகத்தோட இந்த ஆதிச்சநல்லூரோட நாகரிகம் ஒத்து போகுது. ஸோ இங்க கிடைச்ச எலும்பு கூடுதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது அதுல ஒரு எலும்பு கூடு சீன நாட்டை சேர்ந்த மக்களோட வாழ்வாதாரத்தோட ஒன்றி இருந்ததா சொல்றாங்க. ஸோ இதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஆதிச்சநல்லூர் கூட சீன மக்களுமே வந்து ஒருத்தரோட ஒருத்தங்க ஒரு நல்ல வணிக தொடர்புலையும், ஸோ அங்கிருந்து மக்கள் இங்கேயுமே வந்து ஆதிச்சநல்லூர்ல வாழ்ந்ததுக்கான சான்றுகளா வந்து அந்த மனித எலும்பு கூடுகளை பாக்குறாங்க. இதுல ஜஸ்ட் நோட் பண்ண வேண்டியது, மற்றது எல்லாமே ஜஸ்ட் லிசன் பண்ணிக்கோங்க. பட் நோட் பண்ண வேண்டியது ஆதிச்சநல்லூர் பெருங்கற்காலத்தோட தொடர்புடையது. இங்க வந்து வெண்கலத்தோட பயன்பாடுமே இருந்திருக்கு. கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க பார்ட்ஸ் வந்து எல்லா இடத்துலயுமே நீங்க பாப்பீங்க. ஸோ அந்த பாட்டரியை பொறுத்த வரைக்கும் பட் கலர்ல வந்து எங்க யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. கருப்பு சிவப்புல யூஸ் பண்ணிருக்காங்க, ரெட் அண்ட் பிளாக்ல இங்க யூசேஜ் இருந்திருக்கு. ஸோ அதே போல அவங்க யூஸ் பண்ண அந்த பிரான்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுல எல்லாத்தையுமே அனிமல்ஸோட இமேஜஸ் இருந்திருக்கு. ஸோ இதுல வந்து அனிமல் என்னென்ன அனிமல்னு மென்ஷன் பண்ணிருந்தோம் இல்லையா முன்னாடி, புலி, மான், யானை, தென் அதே போல வீட்டுல வாழ்ற விலங்குகள், அதே போல அந்த நாய், ஆடு, மாடு, ஸோ இந்த மாதிரியான உயிரினங்களோட இமேஜஸுமே அந்த பிரான்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ்ல இருந்திருக்கு. ஸோ இதுதான் நீங்க ஆதிச்சநல்லூர்ல பார்க்க வேண்டிய முக்கியமான ஐட்டம். ஆதிச்சநல்லூர் அப்படின்னாலே கண்ணை மூடி நீங்க போட வேண்டிய ஒரு விஷயம் முதுமக்கள் தாழி. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கீழடி, ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ். ஸோ இந்த கீழடியை பற்றி ஆல்ரெடி உங்களை படிச்சுட்டு வர சொல்லியிருந்தேன், இல்லை நோட்ஸஸும் ஒரு சிலர் எடுக்க சொல்லியிருந்தேன். மேபி ஒரு சிலர் கையில் கீழடியை பற்றி பாயிண்ட் கையில் இருக்கலாம். ஸோ இந்த கீழடியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா வைகைக்கரை நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க. கீழடி நாகரிகத்தை என்ன சொல்றாங்க, வைகைக்கரை நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா நம்ம கீழடியை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா மதுரைக்கு பக்கத்துல இருக்கு கீழடி, மதுரையில சேர்ந்தது அப்படின்னாலுமே பிரிவு வாரியா பார்த்தோம் அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்துல தான் இருக்கும். மதுரையில இருந்து 12 கிலோமீட்டர் தான் இந்த கீழடி. ஆனா மாவட்டம் வாரியா பார்க்கும்போது இது சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு. நோ இஷ்யூஸ், பிரச்சனை இல்லை, நான் அதையும் கவனிக்கலாம்.
ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆல்ரெடி இந்த இமேஜஸ் இருக்கு இல்லையா, எ ப்ரூஃப் ஆஃப் ஏன்ஷியன்ட் சிவிலைஸ்டு தமிழ் கல்ச்சர். ஸோ இந்த கீழடி அகழ்வாராய்ச்சிகள் மூலயமா தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நம்மளோட அந்த கான்ட்ரவர்சி பாயிண்ட் வந்திருக்கும் இல்லையா, சிந்து சமவெளி நாகரிகத்தை விட நம்மளோட நாகரிகம் தான் வரலாற்றிலேயே வந்து முந்தைய நாகரிகம், முதன்மையான நாகரிகம், தமிழ் நாகரிகம்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே இந்த கீழடியோட அகழ்வாராய்ச்சிகள் தான் பண்ணியிருப்பாங்க. மொத்தமா 8 கட்டமா இப்போ 8வது கட்டம் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு கட்டங்களையுமே ஒரு சில அகழ்வாராய்ச்சிகள் பண்ணி அதுல இருந்து ஒவ்வொரு அகழ்வாராய்ச்சியும் ஒவ்வொரு பொருட்களை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் கீழடியில 5000க்கும் மேற்பட்ட பொருட்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்க இந்த செகண்ட் ஒன் பாயிண்ட் நோட் பண்ணுங்க. செங்கல் கட்டிடங்கள் இருந்திருக்கு, நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு சான்றுகள் இருக்கு. இந்த வடிகால் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த சாக்கடை டிரைனேஜ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இந்த டிரைனேஜ் சிஸ்டம் அந்த காலத்திலே நம்மளோட தமிழக மக்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்மளோட தமிழ் மக்கள், திராவிட மக்கள் இதை முன்கூட்டியே வடிகால் அமைப்பை வந்து சீரா யூஸ் பண்ணிருக்காங்க. அதே போல செங்கற்களால் அடுக்கியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 அடுக்குகள் 7 அடுக்குகளான மாடிகளில் முதல் கொண்டு எல்லாமே அந்த காலத்துல கட்டி வாழ்ந்திருக்காங்க. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ண இந்த செங்கல் எல்லாமே எப்படி மேக் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இப்போ நம்ம யூஸ் பண்றோம் அந்த சுடுமண்ணால ஆனது அப்படின்னு சொல்லிட்டு இந்த களிமண்ணால செங்கல் செஞ்சுட்டு அதை வந்து எடுத்து எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சு அதை வேக வச்சு பண்ணிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வேக வைக்கப்பட்ட செங்கற்களை தான் அவங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல மென்ஷன் பண்ணிருக்கு பாருங்க. இதுல வந்து தேர்ட் பாயிண்ட், மட்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு, கண்ணாடி மணிகள் கிடைச்சிருக்கு, கார்னிலியன், குவாட்ஸ், முத்து, தங்க ஆபரணங்கள், இரும்பு பொருட்கள், அதே போல ஷெல் வளையல்கள், தந்த பகடைகள். இது முக்கியமான ஒரு விஷயம். இந்த தந்தத்தால் ஆன பகடைகள் வந்து கிடைச்சிருக்கு. ஐ திங்க் இது 2ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சியிலே கிடைச்சது. ஸோ இந்த தந்தத்தினாலான பகடைகள் கிடைக்கும் போது தான் வந்து அந்த கீழடி மீதான அதிகப்படியான ஆர்வத்தையும் வந்து தூண்டியிருக்கும். அதுல இருந்து தான் ஒவ்வொரு விதத்திலையும் நம்ம வந்து தோண்டி அதுல இருந்து நம்மளோட நாகரிகத்தை வெளியில கொண்டு வரணுங்கிற ஒரு ஈடுபாடே போயிருக்கும். ஸோ இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. முன்னாடி நம்ம ஆதிச்சநல்லூர் பார்த்தது கிமு 1000க்கு முந்தினது. இந்த கீழடியிலிருந்து கிடைக்கப்பட்ட சாம்பிள்ஸ் எல்லாமே கிமு 200 நூற்றாண்டை சார்ந்தது. கிமு 200ஆம் நூற்றாண்டு. அப்போ கீழடி காலகட்டம் வந்து ஆதிச்சநல்லூரோட காலகட்டத்தை விட 800 ஆண்டுகள் இன்னமும் பின்னோக்கி போனோம். அதாவது பழமை வாய்ந்த காலம் கீழடியோட. ஸோ அதே போல இந்த கீழடியிலிருந்து பொருட்கள் கிடைச்சதால கீழடியிலே வந்து ஒரு அகழ்வாராய்ச்சி நிலையத்தை ஓப்பன் பண்ணி அங்கேயே வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அருங்காட்சியகத்துல காட்சியகப்படுத்திருப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, நம்மளோட பெங்களூர் இருக்கு இல்லையா, பெங்களூர்ல இருக்க இடத்துல கொண்டு போயிட்டு இந்த பொருட்கள் எல்லாமே வந்து ஸ்டோ பண்றதுக்கு வச்சிருப்பாங்க. பட் நம்மளோட தமிழ்நாடு சைட்ல இருந்து பீப்புள்ஸ் எல்லாமே கேஸ் போட்டதால என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அதோட ப்ரெஷர் காரணமா தான் கீழடியில ஒரு அருங்காட்சியகமே ஓப்பன் பண்ணிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதை ஆல்ரெடி சொன்ன இல்லையா. ஸோ முதலாம் கட்ட அகழ்வாராய்ச்சியும் 2ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி நடந்ததுக்கு அப்புறம் 3வது அகழ்வாராய்ச்சிக்கு வந்து யாருமே வந்து ஒத்துக்கல. அதோட வந்து ஃபண்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து. தென் அதுக்கப்புறம் இந்த தமிழ் ஆர்வலர்கள் இருக்காங்க இல்லையா, தமிழ் ஆர்வலர்கள் நம்மளோட மேஜர் கட்சிகள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இவங்க எல்லாமே கொடுத்த ப்ரெஷர் காரணமாக தான் அதுக்கு அடுத்தது நம்மளோட 3ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகளே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த கீழடியில சுமார் ஒரு 110 ஏக்கர் பரப்பளவில் இதோட தமிழ் நாகரிகம் வந்து புதஞ்சு கிடைக்கிறதா வந்து அந்த 3ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சியை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கீ பாயிண்டோட உள்ள நுழையிறாங்க. ஸோ இதுல 2015 இந்த அகழ்வாராய்ச்சி ஸ்டார்ட் ஆகுது. 2015 மொத்தம் 43 குழிகள் முதல் கட்ட ஆராய்ச்சியில வந்து தோன்றாங்க. 43 குழிகள் தோண்டி அங்கிருந்து ஒவ்வொரு குழிகளா வந்து என்ன பண்றாங்கன்னா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ அங்கிருந்து பண்ணும்போது ஒவ்வொரு குழிகள்லையுமே அவங்களுக்கு கிடைக்கிற பொருட்கள் வந்து அவங்களை வியக்க வைக்கிற அளவுக்கு இருந்திருக்கு. ஸோ இதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, 1ஆம் நூற்றாண்டு இருக்கு இல்லையா, அதாவது கிமு 100க்கு முற்பட்ட காலங்கள்ல இருக்க தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டைகள் இங்க கிடைச்சிருக்கு. மட்பாண்டங்களோட ஓடுகள் கிடைச்சிருக்கு. அதே போல எடை கற்கள் வந்து முதற்கட்ட அகழ்வாராய்ச்சியில கிடைச்சிருக்கு. இங்க எடை கற்கள். ஸோ அதே போல சங்ககால மக்கள் வாழ்ந்த வீடுகள் கிடைச்சிருக்கு, ஹவுசஸ். வெயிங் ஸ்டோன்ஸ் கிடைச்சிருக்கு. யானையோட தந்தத்தினாலான தாய கட்டைகள் கிடைச்சிருக்கு. அந்த பகடைகள் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த தாய கட்டைகள் வந்து யானை தந்தத்தால் ஆனது கிடைச்சிருக்கு. அதே போல தங்கத்தினாலான பொருட்கள். ஸோ அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கீழடியில கிமு 100 காலகட்டங்களில் வாழ்ந்த மக்களிடையிலையுமே இந்த தங்கத்தோட ஆதிக்கம் இருந்திருக்கு. தங்கம், முத்துக்கள் கிடைச்சிருக்கு, பவளம் கிடைச்சிருக்கு.
இந்த வடிகால்லே வந்து 3 விதமான வடிகாலும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கீழடியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, மக்கள் வாழ்றதுக்கு தகுதியான குடியிருப்பு பகுதிகளா இந்த கீழடியை வகைப்படுத்துறாங்க. ஆதிச்சநல்லூரை பொறுத்த வரைக்கும் முதுமக்கள் தாழி கிடைச்சதால அந்த இடத்த என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, புதைப்பதற்காக யூஸ் பண்றது இடமா அதை வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ அதே போல இந்திய தொழில் துறையால ஆய்வு மேற்கொள்ற, அதாவது ரிசர்ச் மேற்கொள்ற முதல் பெரிய இடமா இந்த கீழடி பார்க்கப்படுது. ஸோ இப்போ கரண்டா வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, ஒரு 3.5 கிலோமீட்டர் பரப்பளவுல, சரி சுற்றளவுல 80 ஏக்கர் பரப்பளவுல இந்த இடத்த வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல ரிசர்ச் பண்ணப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இது கிமு 3ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 10ஆம் நூற்றாண்டு வரைக்குமே இந்த காலப்பகுதியில் வாழ்ந்த மக்களை தான் குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு அசம்ஷனுக்கு வராங்க. தென் அதுக்கு அடுத்தடுத்த அகழ்வாராய்ச்சிகள் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அதோட அந்த கரிம தேடல் இருக்கு இல்லையா, அங்கிருந்து கிடைச்ச பொருட்களை கொண்டு போயிட்டு அமெரிக்காவில் கொடுத்து தான் அங்க வந்து ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கிருந்து வந்த ரிசல்ட் மூலியமா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜூலை 2017 ரிசல்ட் வெளியே வருது. 2017 வெளியில வருது. ஸோ இதுல வந்து என்ன சொல்யூஷன் கிடைக்குது அப்படின்னா, சுமார் 2200 ஆண்டுகளுக்கு முந்தினது அப்படின்னு வருது. கிமு 2200 ஆண்டுகளுக்கு முந்தின காலகட்டத்தை சேர்ந்த மக்கள் அப்படிங்கிறது நமக்கு இங்க ரிசல்ட்டா கிடைக்குது. அதே போல இந்த 4ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி இருக்கு இல்லையா, ஸோ இந்த 4ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சியில வரும்போது அங்க என்ன கிடைக்குது அப்படின்னா, ஒரு சிலை ஒண்ணு கிடைக்குது. அந்த சிலை கிமு 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அது ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா. ஸோ அதே போல இங்க கீழடியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உரை கிணறுகளை அந்த காலத்திலேயே வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இங்க உரை கிணறுகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, மண்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு, அணிகலன்கள் கிடைச்சிருக்கு, எலும்புகளால் செய்யப்பட்ட கருவிகள் கிடைச்சிருக்கு, இரும்பால் செய்யப்பட்ட வேல் கிடைச்சிருக்கு, செங்கற்களால் செய்யப்பட்ட சுவர்கள் கிடைச்சிருக்கு, கூரைகள் இருக்கு. அதே போல தமிழ் பிராமி எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானையோட ஓடுகளும் இங்க கிடைச்சிருக்கு. அதே போல சுடுமண்ணால் செய்யப்பட்ட குழாய்கள், இப்போ இந்த காலத்துல நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா தண்ணீர் போக்குவரத்துக்காக, அந்த காலத்திலேயே வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சுடுமண் குழாய்களை யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, அந்த காலத்துல நம்ம வாழ்ந்த நம்மளோட தமிழ் முன்னோர்கள் அறிவியல் ரீதியிலாகவும் அவங்களோட வாழ்க்கை ரீதியிலாகவுமே வந்து இந்த காலத்துல நம்ம இப்போ என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணிருக்கோமோ மேக்ஸிமம் அவங்க அந்த காலத்திலேயே இந்த பொருட்கள் எல்லாமே யூஸ் பண்ணிருக்காங்க. அதே போல கழிவு நீர் மேலாண்மை இருக்கு இல்லையா, ஸோ அதையுமே அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ சாக்கடைகளை ட்ரைனேஜ் வந்து எந்தெந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், எப்படி அதை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே கை தேர்ந்த வல்லுநர்கள் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்தது அப்படிங்கிற ரிசல்ட் தான் நம்மளோட ரிசர்ச்ல இருந்து கிடைச்சிருக்கு. எக்ஸ்கவேஷன் டைம்ல இதை தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த காலத்தில் நம்ம யூஸ் பண்ற அந்த உரைகிணறுகள் இருக்கு, அந்த உரைகிணறு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, பள்ளத்தை தோண்டிட்டு ஸோ அதை வந்து சுற்றி வந்து மண்ணை வந்து சரியாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வட்டவட்டமா சில ரிங்ஸை வந்து இப்போ இந்த காலத்தில் சிமெண்ட்ல வந்து இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட செப்டிக் டேங்க் கட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, சில ரிங்கை வந்து உள்ள இறக்குவாங்க இல்லையா, அதே மாதிரி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த காலத்தில் மண்ணால செஞ்சு அந்த ரிங்ஸை வந்து உள்ள வச்சு அதை வந்து கிணறா யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல ஒரு 2 விஷயத்த மென்ஷன் பண்ணிக்கோங்க, ரவுலட் அண்ட் அரிடைன். இது ரெண்டுமே வந்து மட்பானைகளோட ஒரு வகை. இந்த 2 மட்பானைகளோட வகை வந்து எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா ரோமானியர்கள் வந்து யூஸ் பண்ற மட்பானங்கள். ஸோ இந்த மட்பாண்டங்கள் நம்மளோட கீழடியிலையும் கிடைச்சிருக்கு. ஸோ இதன் மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ரோமானியர்கள் வந்து என்ன பண்றாங்க, வணிக ரீதியிலாகவும் பொருளாதார ரீதியிலாகவும் வந்து அவங்க பண்டமாற்ற முறைகளை வந்து வணிகமும் பண்டமாற்ற முறையும் அந்த காலத்துல பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கன்க்ளூஷனை இந்த ரவுலட் அண்ட் அரிடைன் மட்பாண்டங்கள் மூலமா கொடுக்குறாங்க. ஸோ இதுல ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி சிவப்பு, கருப்பு, தென் வெள்ளை, செம்பழுப்பு, இந்த 4 கலர்லயுமே நமக்கு பானைகள் வந்து கிடைச்சிருக்கு.
பானைகளும் பானை ஓடுகளும் இந்த 4 கலர்லயுமே கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ அந்த காலத்திலே வந்து பானைகளை வந்து கலர் யூஸ் பண்றதுக்கான யுக்திகளை தமிழக மக்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற குறிப்பும் இதன் மூலமா நமக்கு கிடைக்குது. ஸோ இதுல கிடைச்ச தமிழ் பிராமி எழுத்துக்கள் வந்து ஒரு 3 பேரை வந்து குறிச்சிருக்கு. தனிநபரோட பெயர்கள் குறிக்கப்பட்ட மட்பாண்ட ஓடுகளும் கிடைச்சிருக்கு. அதுல வந்து ஒரு 3 பேரை குறிப்பிடுறாங்க. ஆதன், உதிரன், ஜஸ்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் எக்ஸாம்ல வராது. திசன். ஸோ அப்படிங்கிற தனி நபர்களோட பெயர்களை குறிக்கிற தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானைகளும் இங்க கிடைச்சிருக்கு. ஸோ இங்க அணிகலன்கள்லாம் நம்ம பார்க்கும்போது பவளம், பளிங்கு, பச்சை, மஞ்சள், நீலம். ஸோ இதுல கண்ணாடி பொருட்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த கண்ணாடி மணிகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க சங்க காலத்துல சொல்லிட்டு. ஸோ இதுல 3 கலர்ல யூஸ் பண்ணியிருக்காங்க, பச்சை, மஞ்சள், நீலம். ஸோ இந்த 3 கலர்லையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கண்ணுக்கு மை தீட்டுற கம்பி இருக்கு இல்லையா, ஸோ இந்த காலத்துல யூஸ் பண்ற பென்சில் மாதிரி அந்த காலத்திலே தாமிரத்தால் ஆன கண்மை தீட்டுற கம்பியை கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்மை தீட்டும் கம்பி தாமிரத்தால் செய்யப்பட்டது, இதுவுமே இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுல அரிய ஒரு தொல்பொருட்களா நமக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா அம்போட முனைகள். அம்போட முனைகள் கிடைக்குது. அதே போல எழுத்தாணி கிடைக்குது. சுடுமண்ணிலான முத்திரை கட்டைகள். இந்த முத்திரை கட்டைகள் எதை குறிக்குது அப்படின்னா இந்த வாணிபங்கள் செய்யறாங்க இல்லையா, ஸோ அவங்க ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு சின்னங்களை வச்சிருப்பாங்க, ஒவ்வொரு முத்திரைகள் வச்சிருப்பாங்க. அந்த முத்திரைகள் பொறிக்கப்பட்ட கட்டைகளுமே இங்க வந்து கிடைச்சிருக்கு. அதே போல சுடுமண் பொம்மைகள் இங்க கிடைச்சிருக்கு. இதுல ஜஸ்ட் அப்படியே சொல்றேன், மைண்ட்ல அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. முதல் அகழ்வாராய்ச்சி 2015 நடக்குது, முதல் கட்டம். இதுல வைகை ஆற்றங்கரையோட ஓரத்துல ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்தது 2வது அகழ்வாராய்ச்சி 2016 நடக்குது. இதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பா 2016 மெடிக்கல், அதாவது மருத்துவம் சார்ந்த பொருட்களை வந்து கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு முக்கியமான இதா. அதே போல கவர்மெண்டோட ஸ்டாம்ப், அரசாங்க முத்திரைகள் வந்து இங்க கண்டுபிடிக்கிறாங்க. அரசாங்க முத்திரைகள் கண்டுபிடிக்கிறாங்க 2ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சியில. இந்த 2ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சியில மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 6000க்கும் மேற்பட்ட பொருட்களை கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்தது 3ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி 2017 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த 3ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சியில கிட்டத்தட்ட ஒரு 16 குழிகளை தோன்றதுக்கு இடத்தை சூஸ் பண்றாங்க. சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுல வந்து பெருசா எந்த அளவுலையும் பொருட்கள் வந்து கிடைக்கல. தென் அடுத்ததா என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு 2018 ஒரு 55 லட்சம் ரூபாயை வந்து ஒதுக்கி 4ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சியை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இது 2017 to 18 வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது என்னாச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் 3 அகழ்வாராய்ச்சிகளை இந்திய தொழில் துறை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இந்த 4ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி தமிழ்நாடு அரசு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுல ஒரு 6 மாதிரிகளை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அமெரிக்காவோட புளோரிடா மாகாணத்துக்கு அனுப்புறாங்க. அவங்க அதை கண்டுபிடிச்சு பார்த்துட்டு இந்த மாதிரிகள் கிமு 500ஆம் நூற்றாண்டுக்கு முற்காலத்துல வாழ்ந்த மக்களோடது அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் கிடைக்குது. ஸோ இதுல இருந்த எழுத்துக்கள் சிந்து சமவெளி நாகரிக எழுத்தும் தமிழ் பிராமி எழுத்தும் கலந்தவையாக காணப்பட்டது. இதுல 4ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி. அடுத்தது 5வது அகழ்வாராய்ச்சி 2019 நடக்குது. இதுல 5 மாதங்கள் நடக்குது, 15 குழிகள் தோண்டப்படுது. இதுலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா எலும்பினாலான எழுத்தாணி கிடைக்குது. எலும்பினாலான எழுத்தாணி, தந்தத்தினாலான சீப்பு, அரவைக்கல், அதாவது நம்ம இந்த மாவு அரைக்கிறதுல நம்ம யூஸ் பண்றோம், அதே கல் வந்து இங்க கிடைக்குது. பானை ஓடுகள் கிடைக்குது. சதுரங்க காய்கள் இருக்கு இல்லையா, சோ அது எல்லாமே இந்த 5ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சியில கிடைக்குது. தண்ணி குடிக்கிறதுக்கான குடுவை இருக்கு இல்லையா, இந்த காலத்துல நம்ம யூஸ் பண்ற அந்த ஜக் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே அந்த காலத்துல சுடுமண்ணால செஞ்சு பயன்படுத்திருக்காங்க. பவள மணிகள் இருந்திருக்கு. காளையோட தலை, அதாவது நம்மளோட மாட்டோட தலையுமே வந்து எலும்பா அங்க கிடைச்சிருக்கு. அதே போல இந்த நூறுக்கிறதுக்கும் மணிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மணிகளை கோர்க்கிறதுக்குமான ஒரு கம்பி யூஸ் பண்ணுவாங்க. இந்த காலத்துல நம்ம ஊசி யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த ஊசியுமே இந்த 5ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சியில கிடைச்சிருக்கு. இந்த 5ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சியில குறிப்பா 520க்கும் மேற்பட்ட விளையாட்டு பொருட்கள் கிடைச்சிருக்கு. சுடுமண்ணினால் செய்யப்பட்ட 13 மனித உருவங்கள், 35 காதணிகள் கிடைச்சிருக்கு. காதல போற கம்மல் இருக்கு இல்லையா,
35 காதணிகள் இந்த 5ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சியில கிடைச்சிருக்கு. அதே போல இதுல சுண்ணாம்பு சாந்து கிடைச்சிருக்கு. இதுல நம்ம பெண்கள் நெத்தியில வைக்கிற திலகம் இருக்கு இல்லையா, அந்த சுண்ணாம்பு சாந்துமே இந்த இதுல கிடைச்சிருக்கு. ஸோ இந்த அகழ்வாராய்ச்சியில என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த தொல்லியல் களம் கிமு 600 காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சியை சொல்றாங்க. ஸோ இதுல தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சுடுமண் குழாய்களை கண்டுபிடிக்கிறாங்க 5ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சியில. இப்படியே 6ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி, 7ஆம் கட்டம், 8ஆம் கட்டம் சொல்லிட்டு இப்ப 8 கட்டத்துக்கு வந்து கீழடியோட அகழ்வாராய்ச்சி நிக்குது. ஸோ இதுல என்ன பண்றாங்கன்னா, இந்த அகழ்வாராய்ச்சியில 6ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சியில ஒரு பீப்பாய் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்ப அதுல இருந்து என்ன கன்க்ளூஷன் கொண்டு வராங்கன்னா, பானைகள் வந்து திரவங்களை சேகரிக்கிறதுக்காக இந்த பீப்பாய்களை யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. ஓகே, ஸோ கீழடியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நியூஸ் இதுதான். ஸோ அடுத்தது நாளைக்கு கிளாஸ்ல பொருந்தலோட பையம்பள்ளி, கொடுமணல், ஸோ அந்த 3 இடங்களை பத்தி பார்க்கலாம்.